ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா சௌச்சௌ பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா கூட்டு வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 நாள் ஸ்பைஸியாக மசாலா நான்வெஜ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அடுத்த ஒரு 2 நாள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சௌச்சௌ வாழைப்பூ இதெல்லாம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடும்போது அது வயிற்றுக்கு உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக பார்த்திங்கன்னா சௌச்சௌ கூட்டு பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதை கொஞ்சம் தொக்கு எடுத்து வச்சிடலான்ட்டு அதுக்காக தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 15 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு எலுமிச்சை அளவு புளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 4-5 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு பெருங்காயம் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயும் அதில் சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நம்ம இறக்கணும்னா இந்த நெல்லிக்காய் தொக்கு இட்லி தோசை சாதத்துக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. 10-15 நாள் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். இந்த நெல்லிக்காய் ரெசிபி நான் ஏற்கனவே உங்கள் கூட சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. தேங்க்யூ.